அச்சச்சோ ப்ரௌடா இருக்கு உன்னை பார்க்கும்போது. ஜனனி, வா, நீ எதுக்கும் கவலைப்படாத. கேம் நல்லா விளையாடு. உங்களை நிறைய இடத்துல பெருமை ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ 3வது ப்ரோமோ அது பவித்ராவுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. பவித்ரா வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டு தான் ஓப்பன் பண்ணுறாங்க, பட் யாருமே வரல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து வராங்க. அவங்களுடைய 2 தம்பி வராங்க. அதுக்கப்புறமா அவங்க சித்தி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா என்ன ரீசன் தெரியல, வர முடியல. ஸோ அவங்க தம்பி வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காரு. அண்ட் தென் பவித்ரா இன்ன நாள் வரைக்குமே வந்துட்டு கேப்டன் ஆகலை, அதுக்காக பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு வந்து அவங்க தம்பி சொல்கிறாரு, ஸோ கேப்டன் ஆகலாம் பரவாயில்ல, எதுக்கு ஃபீல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமையாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஆடியோ மூலமாக வந்துட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பவித்ராவை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. தென் பவித்ராவும் ஆஸ் யூஷுவல் நானும் உங்களை எல்லா இடத்துலையும் பெருமைப்பட வைப்போமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதுதான் 3வது ப்ரோமோ. ஸோ கிட்டத்தட்ட எல்லா வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஆஸ் யூஷுவல் முத்து வீட்டிலேருந்து வரல, ஏன்னா முக்கியமானவங்க வீட்டிலேருந்து எப்படியும் கடைசியில் தான் வர வைப்பாங்க. ஸோ முத்து வீட்டிலேருந்தும் ஜாக்லின் வீட்டிலேருந்தும் தான் இன்னும் வரல. அவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு வின்னர் ரன்னர் தெரியுது. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே சிம்பாலிக்காக காட்டுறாங்களோ என்னவோ. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா மக்கள் யாரை ரொம்ப அதிகமாக இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்க லேட்டாக தான் வர வைப்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஜாக்லின் அண்ட் முத்து அவங்க 2 பேர் ஃபேமிலியும் இப்போ வரைக்கும் வர வைக்கல. அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லா வீட்டிலேருந்தும் ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்